வாக்காளர் பட்டியல் மீதான சிறப்பு தீவிர திருத்தம்னு சொல்கிறாங்க இல்லையா, எஸ்ஐஆர். அதுக்கு பிறகான இறுதி வாக்காளர் பட்டியலில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் ஒட்டுமொத்தமாக ஆண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 1,57,580, பெண் வாக்காளர் எண்ணிக்கை 1,66,046, மூன்றாம் பால் இணைத்தவர் எண்ணிக்கை 51. இதில் முதல் தலைமுறை, அதாவது 18லேருந்து 19 வயசுக்கு உட்பட்ட அந்த வாக்காளர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7,170. ஒட்டுமொத்தமாக தாம்பரம் சட்டமன்ற தொகுதியுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3,23,677. இப்போ இது எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் போலிங் ஆகுது, ஒரு 80%, 75% இங்கே போலிங் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அப்போ சாலிடாக ஒரு 3 லட்சம் வாக்குகள் இதில் பதிவாகுது. இல்லை பெண் வாக்காளர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 1,66,000 இருக்காங்க. ஒரு 50% பெண் வாக்காளர்கள் கண்டிப்பாக தாவேகா பக்கம், விஜய் பக்கம் போடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறதா தான் சொல்லுது. தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வந்திருக்காங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் பெண்கள் தரப்பில் ஒரு நடிகருக்கு மேலே, ஒரு செலிபிரிட்டி மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு என்பதை நம்ம பொதுவெளியில் பார்த்துட்டு தான் வரோம். அந்த வகையில் இந்த 1,60,000 சாலிடாக ஒரு 60,000 70,000 வாக்குகள் வந்துட்டு தாவேகா பக்கம் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 18லேருந்து 19 அந்த 7,000 சொச்சம் வாக்குகள் இருக்குது இல்லையா, அதுவும் கண்டிப்பாக தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. அப்போ ஒரு 3 லட்சம் வாக்குகள் பதிவாகும் பட்சத்தில் இப்பொழுது ஒரு 80,000 90,000 வாக்குகளை தாவேகா கன்சால்டேட் பண்ணிடுச்சோ அப்படின்ற ஒரு நம்பர்ஸ்குள்ள நம்ம வர முடியுது. இது வெற்றியாக மாறுமானா அது நம்மளால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே எந்த கட்சிகள் வாக்குகளை பெறுதோ அவங்க தான் வெற்றியை நோக்கி நகர போகிறாங்க. அதில் திராவிட கட்சிகளும் இருக்கலாம், தாவேகாவும் இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த போக்கில் பெண்கள் வாக்குகள் இல்லை முதல் தலைமுறை வாக்குகள் பார்க்கும்போது அந்த இடத்துல தாவேகாவுக்கு தாம்பரத்தில் கில்லி சரத் அப்படின்ற வேட்பாளருக்கு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். யார் வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடன்றத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது மக்களிடத்தில் யார் செல்வாக்கு இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை தான் அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் கோட் பண்ணியிருந்தார். அந்த வகையில் பார்க்கும்போது எஸ்ஆர் ராஜா திமுகவில் ஒரு வெற்றி வேட்பாளராக அந்த தலைமை கருதுதுன்னா அதே போன்ற கணக்கை தாவேகாவும் போட்டு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். விஜய் வந்துட்டு இந்த இடத்துல யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, எந்த வேட்பாளருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்ற நேரடியான புள்ளி விவரங்களை அவர்கிட்ட போச்சு வச்சுங்களேன். ஏன்னா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்துட்டு அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் வேட்பாளர்களுக்கான ஒரு பட்டியலை தயார் செய்திருக்கிறதா சில தகவல்களாக சொல்லப்படுது. அதை தாண்டி யாருக்கான வெற்றி வேட்பாளர் அப்படின்ற ஒரு பட்டியல் இடிப்படும் பட்சத்தில் தாவேகால அதில் தாம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கில்லி சரத்தை மறுக்கவே முடியாது. வேறு எவரையேனும் அந்த தாவேகா தலைமையை முடிவு செய்தால் அது அந்த கட்சிக்கு தான் பின்னடைவை தவிர தனிப்பட்ட முறையில் கில்லி சரத்துக்கான அந்த பெயர் தொகுதிக்குள்ள நல்லாக தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டின் சென்னையின் நுழைவாயிலாக இருக்கக்கூடிய வகையில் அங்கே ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றம் இல்லை அதில் ஏற்படக்கூடிய அரசியல் தாக்கம் ஒட்டுமொத்த 234 தொகுதிகளுக்குமான ஒரு சாம்பிளாகவே நம்ம எடுத்துக்கலாம்.